ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 373வது நாமாவளியாக ஓம் ஸ்தவ்யாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி யாவராலும் ஸ்தோத்திரம் செய்ய தகுந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் செய்யலாம். யாரெல்லாம் ஸ்தோத்திரம் செய்ய முடியும் அப்படின்னா, அந்த இறைத்தன்மையை, இறைவனுடைய அந்த திருவிளையாடலை உணர்ந்தவாளுக்கு இறைவன் மீது தானாக ஸ்தோத்திரம் செய்யணுன்ற அந்த பாவனை வந்துடும். அதனால தான் சூரபத்மன் அந்த யுத்த காலத்திலையும் முருகப்பெருமான் தன்னுடைய சுய ரூபத்தை காமிச்ச உடனே முருகப்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. நான் உன்னை குழந்தைன்னு நினச்சிட்டு அலட்சியப்படுத்திட்டேனேப்பா அப்படின்றாராம். அப்போ இறைவனை நினைத்து இறைவனை ரசித்தாதான் இறைவனை ஸ்தோத்திரம் பண்ணணுன்ற அந்த எண்ணமே ஏற்படும். அந்த இறைவன் ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணுன்றதை முதல் நாமாவளியில் நம்ம பார்த்தோம். ஸ்தவஹா அப்படின்னாலே புகழ்தல், துதிப்பாடல், இந்த அர்த்தத்தை கொடுக்கும். அதனால தான் பாமன் சுவாமிகள் குமாரஸ்தவம்னே ஒரு நூல் ஏற்றியிருக்கார். அப்படி இறைவனை ஸ்தோத்திரம் பண்ணுறதால என்ன கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் அழகாக கந்தர் அலங்காரத்தில் 2வது பாடலில் வர்ணிப்பார். அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். அதாவது அழித்து பிறக்க ஒட்டா, திருப்பி பிறப்பதற்கு காரணமான அந்த வினையையே போக்கிடுவாராம். அதான் வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் அப்படின்றார் இல்லையா. அப்படி தீவினையெல்லாம் அடிய நீடு தனி வேல்விடும் அடங்கல் வேளான்னு திருப்புகழில் கேட்பார். அப்படி அவர் வினைகளையெல்லாம் ஓட்டிடுவார். அதுக்கப்புறம் பிறப்புன்றதே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்பேற்பட்ட அந்த வேலனுடைய கவியை எப்படி படிக்கணுன்றார்? அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். ஏதோ படித்தோம் ஏதோ கேட்டோன்னு இருக்கக்கூடாது. அதை அன்பால் படிக்கணுமா, எழுத்து பிழையில்லாமல் படிக்கணுமா. ஏன்னா எரி மூண்டதென்ன விழித்து புகையழ பொங்குவெம் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே அப்படின்னு தர்மராஜர் வர்ற அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறார். ஒரே புகையாக கண்ணு நமக்கு மங்கிடும். அந்த கூற்றன் வந்து அந்த கயிற்றை போட்டு கழுத்தில் போட்டு இழுப்பான். அந்த சமயத்தில் போய் நீ கவி கற்கின்றது, ஐம்புலனும் செயலற்று போயிடும். அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ தான் முருகப்பெருமான் மயில் மீது வந்து காட்சி கொடுப்பாராம். அப்போ அதற்கான தன்மை எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இறைவனை துதித்து கொள்ள வேண்டும். அதாவது அதனால்தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்வா. அதாவது விவசாயம் பண்ணுறவாளுக்கு அந்த பழமொழி. அது இன்னொரு அர்த்தம் என்னென்னா, விவசாயம்னா முயற்சின்னு அர்த்தம். நம்மளுடைய செயலுக்கும் விவசாயம்னு பேர். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, காற்று உள்ள போதே துதித்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய பிராணசக்தி இருக்கும் பொழுதே இந்த உடம்பை வைத்து கொண்டு துதித்து கொள்ள வேண்டும் அப்படின்றது அதனுடைய தத்துவார்த்தம். அப்படி இறைவனை புகழுவதால் நமக்கு எல்லா பாக்கியமும் தானாக கிடைச்சிடும். அதனால தான் யாவராலும் ஸ்தோத்திரம் செய்ய தகுந்தவராக முருகப்பெருமான இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் ஸ்தவ்யாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.